சமீபத்தில் இப்போ மதுரைக்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து என்னன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வந்து இதானது பேர் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி சமய சார்பு இல்லாமல் அவர் வந்து பேசுகிறார். மத்திய அமைச்சர் வந்து சமய சார்பு இல்லாமல் பேசுகிறாரு. தமிழக அரசு மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். சமய அது பொதுவானவங்க இருப்பாங்களா அந்த இதில் வந்து இல்லாமல் தமிழக அரசு மேலே வந்து இந்துக்களோட வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறார் அமித்ஷா. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வந்து பேர் மாற்றிருக்காங்க வச்சிருக்காங்க சொல்லி சர்ச்சை கிளப்பும் விதமாக பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்பதுதான் நம்முடைய வரலாறு. அதற்கு நேர்மாறாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகள் இல்லை, மோதல்கள் இல்லை. சகோதரத்துவ வாஞ்சையோடு அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் வாழ்ந்து வரும் நிலையில் இங்கே மதத்தின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேட சங்க பரிவாரங்கள் முயற்சிக்கின்றன. அதிலே ஒன்றுதான் திருப்பரங்குன்றம் பிரச்சினை. திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த பொதுமக்களோ அல்லது திருப்பரங்குன்றத்தை வழிபாட்டு தலமாக ஏற்றுக்கொண்டு அங்கே வருகிற முருக பக்தர்களோ யாரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லவில்லை. அப்படி எந்த முரண்பாடும் இங்கே இல்லாத போது சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அமித்ஷா அவர்களும் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார். இதனை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக மதுரை பகுதியை சார்ந்த மக்கள் முற்றாக புறக்கணிப்பார்கள். அவர்கள் செய்யும் சூது சூழ்ச்சிக்கு பலியாக மாட்டார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன்.